Viewers, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் மைக்ரோசாஃப்ட் அஷூர் ஃபண்டமெண்டல்ஸ்ல எப்படி ஒரு ரெசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்றது. ரெசோர்ஸ் குரூப்னா என்ன, எதுக்காக ரெசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ரெசோர்ஸ் குரூப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ரெசோர்ஸ் குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ண போற சர்வீசஸ் எந்த குரூப்புக்குள்ள அது வரணும், எதுக்காக அந்த குரூப்பை கிரியேட் பண்ணணும். இப்போ நார்மலாக ஒரு வாட்ஸ்அப்ல நம்ம ஒரு 100 பேருக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் நம்ம தேவையான அந்த மெசேஜை ஷேர் பண்ணுவோம். ஒரு மெசேஜை ஷேர் பண்ணுவோம், 100 பேருக்கு அது ரீச் ஆகும். இப்போ அது போலவே இங்கே அஷூர்லி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அந்த ரெசோர்ஸுக்குள்ள நம்ம பண்ண போகிற ப்ராசஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸை அந்த ரெசோர்ஸ் குரூப்புக்குள்ள நம்ம பண்ண போறோம். இப்போ அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த சர்வீசஸ் ஈஸியா அவைலபிளா இருக்கும், ஈஸியா அக்சஸ் பண்ணவும் முடியும். இப்போ அதை நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்க குளோபல் சர்ச் பார்ல போயிட்டு ஜஸ்ட் ரெசோர்ஸ் குரூப் அப்படின்னு டைப் பண்ணா போதும். ரிசோர்ஸ் குரூப்ஸ் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்க எல்லா ரிசோர்ஸ் குரூப்புமே காட்டும். இப்போ நான் ஒரு நியூ ரெசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு ரெசோர்ஸ் குரூப் நீங்க ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் கிரியேட். இப்போ கிரியேட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ண உடனே நமக்கு இங்க சப்ஸ்கிரிப்ஷன், நம்ம என்ன சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறது இங்க டிஸ்பிளே ஆகுது. நான் என்கிட்ட 2 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால 2மே டிஸ்பிளே ஆகுது. அதுல நான் என்னுடைய நேம்ல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல இந்த ரெசோர்ஸ் குரூப்போட நேம் நான் டைப் பண்றேன். இப்போ நம்ம அஷூர்ல டுட்டோரியல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதுனால அஷூர் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு நான் இங்க டைப் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த வேலிட் ஆயிடுச்சுனாக்கா இங்க ஒரு டிக் மார்க் காட்டும், அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரெசோர்ஸ் குரூப் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது. நீங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை, இந்த நீங்க கொடுத்த நேம்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு டிக் ஒன்று உங்களுக்கு இந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. அடுத்து நீங்க செலக்ட் பண்ணது ரீஜன். முடிஞ்ச அளவுக்கு இதை டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஈஸ்ட் யூஎஸ், அது யூஎஸ் ரீஜன் தான் டிஃபால்ட்டா வரும். நீங்க உங்களோட ஆரிஜின் எங்க இருக்கோ அந்த ஆரிஜினை நீங்க அந்த ஆரிஜின் உள்ள ரீஜனை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது நீங்க இப்போ இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்தியன் ரீஜன்ல மொத்தம் 3 இருக்கு, சென்ட்ரல் இந்தியா, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா. இதில் நீங்க ஏதாவது ஒன்று நீங்க இந்த ரீஜனை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அக்சஸ் பண்றதுக்கும் அதே நேரத்தில் உங்களோட பேமெண்ட் எந்த அளவுக்கு நீங்க உங்களோட ஜியாகிரபிக்கல் ரீஜனுக்குள்ளேயே இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு பில்லு கம்மியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்க ஒரிஜினல் ஜியாகிரபிக்கல் ரீஜனை விட்டு வெளில போக போக உங்களுக்கு அந்த பில்லிங்கோட அந்த அமௌண்ட் அதிகமா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஓன் ரீஜனா இருந்தா பெட்டர். நான் அதை என்ன பண்றேன், சென்ட்ரல் இந்தியா அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்றேன். சென்ட்ரல் இந்தியான்னு கொடுத்தீங்கன்னா ஆசியா பசிபிக்ல சென்ட்ரல் இந்தியா அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது டேக். இப்போ டேக் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுக்கணுமா? இப்போ டிஃபால்ட்டா வந்து அதை கொடுக்க தேவையில்லை, நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து ரிவ்யூ கிரியேட் போயிடலாம். ஆனா டேக்ங்கிறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கடையில போயிட்டு ஒரு ஷர்ட்டோ ஒரு பேண்ட்டோ இல்லை எந்த ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாலும் கண்டிப்பா அதில் டேக் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ டேக் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ப்ராடக்டோட டீட்டெயில், அதாவது நம்ம பார்த்தோன்னே அந்த ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் அதை பத்தின இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். எக்ஸாம்பிளுக்கு அதனுடைய இப்போ பேண்டா இருக்குது அப்படின்னாக்கா பேண்டோட சைஸ், வேஸ்ட் சைஸ் இருக்கும்.
ஹிப் சைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய ரேட் எவ்வளோ, இது ரெண்டு கன்ஃபார்மா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ண கம்பெனி, இதெல்லாம் தான் வந்து அந்த டேக்ல இருக்கும். அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ற ரிசோர்ஸ் குரூப்புக்கான நேம் அண்ட் வேல்யூ இதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அஷூர்ல தான் டுட்டோரியல் பண்றோம். இப்போ நம்ம இதை ரிசோர்ஸ் குரூப் சம்மந்தமா பண்றதுனால டுட்டோரியல் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். டுட்டோரியல் வேல்யூல 1 அப்படிங்கிறத நான் வச்சுக்கிறேன். நேம்ல டுட்டோரியல் வேல்யூ 1, ஏன்னா ஃபர்ஸ்ட் டுட்டோரியல்ங்கிறதுனால 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது ரிவ்யூ அண்ட் கிரியேட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடேஷன் பாஸ்ட், நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் வேலிடா இருக்குது அப்படின்னா வேலிடேஷன் பாஸ்ட் அப்படின்னு வரும். இது பாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கிரியேட் ஆகிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப் கிரியேட்டட் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். இப்போ நீங்கள் இதை போயிட்டு கோ டு ரிசோர்ஸ் குரூப் போனீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண அஷூர் டுட்டோரியல் அப்படிங்கிற ரிசோர்ஸ் குரூப் இந்த இடத்துல இருக்கு. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் குரூப் தேவைப்படலை அப்படின்னா இதை கிரியேட் பண்ற ஆப்ஷனும் இங்கே இருக்கு. நீங்க புதுசா இன்னொன்று கிரியேட் பண்ணாலும் இந்த கிரியேட் கொடுத்து கிரியேட் பண்ணிடலாம். இல்லை கிரியேட் பண்ண குரூப் எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் டெலிட் ரிசோர்ஸ் குரூப். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் ரிசோர்ஸ் குரூப் நேம் டு டெலிட் கன்ஃபார்ம் டெலிஷன் அப்படின்னு கேட்கும். இப்போ எந்த ரிசோர்ஸ் குரூப்பை டெலிட் பண்ண போறீங்களோ அதை ஜஸ்ட் இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணுறது போல காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ டெலிட் கொடுத்தோம்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குது. அப்படியே டெலிட் பட்டனை கொடுக்குறேன். கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் டெலிட்டிங் ரிசோர்ஸ் குரூப், அப்போ இந்த டெலிட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நார்மலாக அஷூரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராசஸ் நம்ம எந்த ஒரு டெப்ளாய்மெண்ட் பண்ணாலும் 1 to 2 minutes அதனுடைய ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட்டட் ரிசோர்ஸ் குரூப் அஷூர் டுட்டோரியல் அப்படிங்கிறதே காட்டு. இதை நீங்கள் போய் மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரிசோர்ஸ் குரூப் இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்கு இங்கே போயிட்டு அவங்க போயிருங்க. நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ரிசோர்சஸ் நீங்கள் குளோபல் சர்ச் பாரில் போயிட்டு ஆல் ரிசோர்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசோர்சஸ் இதில் ரிசோர்ஸ் குரூப் ரிசோர்ஸ் குரூப்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் நான் இப்போ கிரியேட் பண்ணது அஷூர் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணேன். அஷூர் டுட்டோரியல்ஸ் இல்லைங்க, ஏன்னா நான் டெலிட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை டெலிட்டும் பண்ணிட்டேன். ஏ அல்பாபெட் ஏல அஷூர் டுட்டோரியல்ஸ் இல்லை. நான் கிரியேட் பண்ணதை டெலிட்டும் பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சர்வீசஸ் யூஸ் பண்ணும் போதும் ரிசோர்ஸ் குரூப்பை நீங்கள் கிரியேட் பண்ணாமல் இல்லை எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணாமல் எந்த ஒரு சர்வீஸும் யூஸே பண்ண முடியாது. அஷூரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்காக நீங்கள் ரிசோர்ஸ் குரூப் இல்லாமல் எந்த ஒரு சர்வீஸும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத இது மூலயமா நான் வந்து சொல்லி விரும்புகிறேன். நீங்கள் எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய ரிசோர்ஸ் குரூப், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் நீங்கள் என்ன விதமான சர்வீஸ் யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு தேவையான இன்புட்ஸை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.